ஹை வியூவர்ஸ், தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் 7755 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்து 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து கண்டறியுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மேற்படி ஆணைக்கிணங்க இந்த 3 இடங்களுக்கும் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை செயல்பட்டு வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்கள் நலன் கருதி கொண்டு வழிபாட்டு தலங்கள் அருகில் உள்ள 276 கடைகள், கரு நிறுவனங்கள் அருகில் உள்ள 116 கடைகள், பேருந்து நிலையங்கள் அருகில் உள்ள 255 கடைகள் என மொத்தம் 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை அடுத்த 2 வாரத்திற்குள் மூட முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் அருகே செயல்பட்டு வந்த 500 மதுக்கடைகள் தமிழக அரசால் மூடப்பட்டது நினைவு கூறத்தக்கது. டாஸ்மாக் மதுக்கடைகளில் மது வாங்குவவர்கள் காலி மது பாட்டில்களை கொடுத்துவிட்டு ₹10 திரும்ப பெறும் திட்டம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்டது. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தை அப்போதே எதிர்க்கட்சியான பாஜக, அதிமுக மற்றும் புதுவரவான விஜயின் தமிழக வெற்றி கழகங்கள் உள்ளிட்ட கடும் விமர்சனங்களை முன்வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து சட்டசபை தேர்தல் நடைபெற்ற போது கோவையில் உள்ள பெரும்பாலான டாஸ்மாக் கடைகளில் ₹10 ஸ்டிக்கர் இன்றி மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டன. சமீபத்தில் தமிழக முதலமைச்சராக விஜய் கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றார். விஜய் நேரடி கண்காணிப்பில் கீழ் டாஸ்மாக் நிறுவனம் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து கடைகளின் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்பவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டது. இந்நிலையில் அவர் பதவியேற்ற நாளிலிருந்து மது பாட்டிலுக்கு கூடுதலாக வாங்கப்பட்டு வந்த ₹10 நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மது பாட்டிலுக்கு கூடுதலாக ₹10 வாங்கும் நிறுத்தப்பட்டதா என அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாத நிலையில் கூடுதலாக வசூலிக்கப்படுவது நிறுத்தப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ₹10 நிறுத்தப்பட்டுள்ளது உற்சாகத்தை தருவதாகவும் மது பிரியர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் டாஸ்மாக் கடைகள் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான் ஓபன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஆணையும் முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கையும் குறைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை செயல்படக்கூடிய நேரத்தையும் குறைச்சிருக்காரு. மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. விஜய் ஃபேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.